Consider a water tank shown in the figure. It has one wall at x is equal to L and can be taken to be very wide in the z direction. When filled with a liquid of surface tension S and density rho, the liquid surface makes angle theta naught. Theta naught is very less than 1 with the x-axis at x is equal to L. X equal to L வந்து இதோட theta naught value வந்து very less than 1 கொடுத்துருக்காங்க. If y of x is the height of the surface in the equation for y of x கொடுத்துருக்க டயக்ராம் இதுதான். இங்கே x equal to L இருக்கு. theta naught வந்து இன்னும் உங்களுக்கு very less than 1 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து theta of x equal to sin theta of x which is equal to tan theta of x. இதுலேயும் தெரியும் sin theta equal to tan theta நாலே very small angle. For very small angle sin theta equal to theta which is equal to du by dx, that is slope. ஜிங்கிறது வந்து ஆக்ஷன் டியூ டு கிராவிட்டி. இந்த டயக்ராம் கொடுத்துருக்கோம். இந்த டயக்ராம் வந்துருன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு லைன் வரைஞ்சோன்னா இது வந்து பி, இது வந்து பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்துன்னா இந்த ஒய் ஆஃப் எக்ஸ் தட் இஸ் மட்டும் ஒய். ஸோ ப்ரெஷருக்கு உங்களுக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா உங்களுக்கு ப்ரெஷர் டிஃபரன்ஸ்னா உங்களுக்கு டென்சிட்டி ஆஃப் லிக்விட் வந்து ரோ ஆக்சிலேட் அது ஜி ஹெச் எடுப்போம். ஹெச்சுக்கு பதிலாக என்னது இந்த ஒய். ஸோ ரோ ஜி ஒய் del P equal to rho gy. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பொறுத்த வரைக்கும் this is from the vertex to the center of curvature தான் வந்து ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதாவது வெர்டெக்ஸ்க்கும் அந்த சென்டர் ஆஃப் கர்வேச்சருக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் ஆனது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அதை வந்து நம்ம நார்மலாக என்ன பண்ணுவோம், ஆர்னு டினோட் பண்ணுவோம். ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆர் டினோட் பண்ணுவோம். எனி அப்ராக்சிமேட் சர்க்கிள்ஸ் ரேடியஸ் அட் எனி பர்டிகுலர் given பாயிண்ட் தான் உங்களுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் தி கர்வ் அல்லது வெக்டர் லென்த் ஆஃப் கர்வேச்சர் வந்து ஆல்சோ கால்ட் as radius of curvature நமக்கு தெரியும். ஃபார் எனி கர்வ் வித் ஈக்குவேஷன் y equal to f of xனா வித் x as its parameterனா உங்களுக்கு radius of curvature can be written as radius of curvature is equal to என்னது 1 plus du by dx whole square within உங்களுக்கு இந்த ப்ராக்கெட்டில் ஹோல் பவர் 3/2 that is 1 plus du by dx whole square whole power 3/2 divided by d square by dx square அப்படிங்கிறதுதான் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். அப்போ ரெசிப்ரோக்கல் என்ன இருக்கும், 1 by ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து என்னது உங்களுக்கு அந்த டினாமினேட்டரில் உள்ள டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயரோட மேலே நம்ம நீங்கள் போட்டிருக்கோம் ஆல் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் டிவைட் பை 1 plus d by dx whole square whole power 3/2. இப்போ இந்த டி பை டிஎக்ஸ் வந்து என்னன்னா உங்களுக்கு தீட்டா நாட் வந்து ஒரு லெஸ் தென் 1 அப்படிங்கும்போது டி பை டிஎக்ஸ் இஸ் ரெடி பண்ணிட்டு தீட்டா ஓகேவா. ஸோ வந்துட்டுங்கன்னா அந்த ஆல்மோஸ்ட் என்னது 0, ஏன்னா உங்களுக்கு சைன் 0னாலும் 0, டேன் 0னாலும் 0. ஸோ அந்த வேல்யூ என்ன ஆயிரும் 0 ஆயிரும். ஸோ இப்போது 1 plus 0 ஹோல் ஸ்கொயர்னா உங்களுக்கு என்னது 1 plus 0 தான் வரும். 1 plus 0 ஹோல் பவர் 0 ஒன்று தான் வரும். 1 power 3/2 ஒன்று தான் வரும். அப்போ இந்த டைம் மட்டும் தான் இருக்கும். நம்ம தான் கொடுத்துருக்கோம். 1 by ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர்ங்கிறது இங்கே ஆறுங்க ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் சொல்லியிருக்கும். 1 by r equal to d square by dx square. இயற்கை சொல்லியிருக்க பாருங்க ஸ்லோப் வந்து tan theta which is almost equal to 0ங்கிறதுல உங்களுக்கு டைம் வந்து 0 கொடுத்துருக்காங்க இங்கே சொல்லியிருக்கோம் வேறு ஒன்றும் இல்லை. சரி, இப்போது சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்னது, அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சர்ஃபேஸ் டென்சிட்டி இன்ட்டு ரெசிப்ரோக்கல் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அல்லது சர்ஃபேஸ் டென்சிட்டி இன்ட்டு கர்வேச்சர்னு எழுதலாம். நம்ம இங்கே ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வச்சு தான் நம்ம டெரிவ் பண்ணியிருக்கோங்கிறதுல சர்ஃபேஸ் டென்சிட்டி இன்ட்டு 1 by radius of curvature, that is surface tension times reciprocal radius of curvature. அல்லது இன்னொரு ஃபார்முலா கர்வேச்சர் எடுத்துட்டோம்னா உங்களுக்கு சர்ஃபேஸ் டென்ஷன் டைம்ஸ் கர்வேச்சர். இங்கே நம்ம இங்கே என்ன டெரிவ் பண்ணியிருக்கிறது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ரெசிப்ரோக்கல் எடுத்துருக்கோம். ஸோ அதனால் வந்து அதோடய டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இந்த கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சஸ் பண்ண வரும். ஸோ என்ன வரும் உங்களுக்கு எஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிஎக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது சேஞ்ச் இன் ப்ரெஷர். சேஞ்ச் இன் ப்ரெஷர் என்னது உங்களுக்கு ரோ ஜி ஒய் இந்த கொடுத்துருக்க முடியுங்களா. தான் அது ரோ ஜி ஒய் சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. டெல் பிக்கு பதிலாக இந்த டைம் எஸ் இன்ட்டு டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். யூ ஹேவ் டு ஃபைண்ட் அவுட் டி ஸ்கொயர் பை டிஎக்ஸ் ஸ்கொயர். அப்போ என்னது இந்த டைம் வந்து டினாமினேட்டர் வந்துருமா சர்ஃபேஸ் டென்ஷன் ரோ ஜி ஒய் பை சர்ஃபேஸ் டென்ஷன் எஸ். ஸோ திஸ் இஸ் தி
correct option. That is d square by dx square is equal to rho gy by s. That is option number 2. இது மாதிரி என்ன சிம்பிளிஃபைடாக வெரி ஷார்ட்கட்டில் நம்ம போடலாம். இது வந்து பார்த்த டயக்ராம் பார்த்தாலே உங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஆனால் வந்து என்னது ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இது பண்ணணும். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்முலா வந்து என்னென்னா உங்களுக்கு எங்கேருந்து வந்துச்சு, இந்த லாப்லாஸ் தட் இஸ் இந்த டெல்ட் சேஞ்ச் இன் ப்ரெஷர் இருக்குது பார்த்தீங்களா, இன் டர்ம்ஸ் ஆஃப் என்னென்னா உங்களுக்கு ரேடியஸ் கர்வேச்சர் ஆர் கர்வேச்சர் இருக்கும்போது அந்த ப்ரெஷர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஈக்குவல் டு தி சர்ஃபேஸ் டென்ஷன் டைம்ஸ் தி மீன் கர்வேச்சர் அல்லது surface tension times C 1 by radius of curvature. That is reciprocal of radius of curvature. காரணம் என்னன்னா கர்வேச்சருக்கும் radius of curvature ரிலேஷன் என்னது, curvature is equal to reciprocal of radius of curvature. சரியா? சரி, this equation தான் என்னது fundamental concept in understanding the behavior of fluids at curved interfaces. லைக் ஒரு ட்ராப்லெட் எடுத்துக்கிட்டாலோ அல்லது பபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலோ அல்லது ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் எடுத்துக்கிட்டாலோ அந்த நம்ம என்ன பண்ணுவோம், லாப்லேஸ் ஈக்குவேஷன் that is young Laplace equation சொல்லுவோம் அது. சரியா? So thanks for watching, keep watching, subscribe and share.